கிரியை செய்வார், யுத்தம் பண்ணுவார், உங்களை ஆண்டவர் விடமாட்டார். அதனால நெக்ஸ்ட் இயர் புது வருஷம் நீங்க முடங்கி கிடக்கிற வருஷம் இல்லை, நீங்க முடங்கி கிடக்கிற வருஷம் இல்லை. ஒரு திறந்த வாசலை ஆண்டவர் உங்களுக்கு முன்னாடி கர்த்தர் வைக்க போறார். உங்களுக்காக பல வாசல்களை ஆண்டவர் திறக்க போறார். நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி, நீ எழுந்து போரடி. அதனால இனி நமக்கு எவ்வளவு காலங்கள் ஆண்டவர் நமக்கு தர்றாருன்னு தெரியாது. ஆனா அதுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா உங்க காலடி தடத்தை பதிச்சிடணும். உங்க சொந்தங்களுக்கு முன்னாடி காலடி தடத்தை படிச்சிடணும். இயேசு உங்களோட இருக்கிறார் என்கிறத அவங்க பார்க்கணும், நீங்க சொல்லாமலே பார்க்கணும். ஆமென். இதுக்கு முன்னாடி நீங்க இதுக்கு முன்னாடி போன ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை. இனி நீங்க அடுத்த ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது உங்களுக்கு ஒரு வித்தியாசம் இருக்கணும். கர்த்தர் உங்களை வித்தியாசப்படுத்துவார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த 4 காரியத்தை மறக்காம ஜெபம் பண்ணுங்க. நம்பர் 1, ஃபர்ஸ்ட் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நன்மையை நீங்க சுமக்க போறீங்க. அற்புதம் மட்டும் இல்லை, கர்த்தர் நீ நினைப்பதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் அதிகமாய். ஹல்லேலூயா. சோ நம்பர் 2, இரண்டாவதாக எல்லாரும்